சீமான் அவர்கள் மீது நானே கடுமையான விமர்சனங்கள்லாம் வச்சிருக்கிறேன். இருந்தாலும் கூட சீமான் அவர்களுடைய கட்சி இன்று சாதித்திருப்பது ஒரு மிகப்பெரிய சாதனை. சாதனை எடுத்துக்கணும், கண்டிப்பா சாதனை. அதை நீங்க அது ஒரு வார்னிங் சிம்பிள் ஃபார் போத் டிராவிடியன் பார்ட்டிஸ். இவங்க மேல கோபமா இருக்கிறவங்க எல்லாம் ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் தேடும் போது முதல் முகமாக சீமான் தான் நிக்கிறார். முதல் முகமாக ஏற்றுக்கொள்ள முடிய தமிழ் முகமாக சீமான் இருக்கிறார். அதை நீங்க மறுக்கவே முடியாது. முதல் தலைமுறை வாக்காளர்களுக்கு சீமான் தான் பெஸ்ட், சீமான் தான் ப்ரிஃபர்டு சாய்ஸா இருக்காரு. என்னுடைய எலெக்ஷன் அனுபவத்துல இருந்து சொல்றேன். எங்க போனாலும் அந்த சின்னம் மாறினதே ரொம்ப மேபி செட்டாக்கா கூட இருக்கலாம்ன்ற இது இருந்துச்சு சார். இல்ல அவங்களுக்கு ரிசோர்சஸே கிடையாது. பிஜேபி மாதிரியோ ஏடிஎம்கே மாதிரியோ டிஎம்கே மாதிரியோ பணம் கிடையாது. எதுவுமே இல்லாம ஒரு டிஜிட்டல் மூலமா, ஒரு செவிவழி செய்தி மூலமா, ஒரு மீடியா மூலமா ஒரு சிம்பலை கொண்டு போய், அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, நாம் தமிழருக்கு ஓட்டு போடுறவங்க எல்லாம் சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுறவங்க அவங்களாம் படிச்சவங்க. இங்க ஒரு பொது புத்தி ஒண்ணு இருக்கு. இந்த படிக்காதவங்க நாம் தமிழருக்கு நிச்சயமா இல்ல. நாம் தமிழருக்கு ஓட்டு போடுற 90% பேர் படித்த இளைஞர்கள் தான். படித்த இளைஞர்கள். அவன் தெளிவா பேர் என்ன, சிம்பல் என்னன்னு பார்த்துட்டு போய் பட்டனை தட்டிட்டு வர வேண்டாம். யோசனை பண்ணி போய் சிம்பல் கட்டுறவன் எல்லாம் கிடையாது. நாம் தமிழர் கட்சிக்கு இந்த அங்கீகாரம் டிசர்விங் ஒண்ணு. இன்னொன்னு அவங்க கஷ்டப்பட்டு வாங்கின அங்கீகாரம் ரொம்ப சாதாரணமான கட்சி. சோ சீமான் அவர்கள் மிக இந்த தலைமுறையின் ஆகச்சிறந்த பேச்சாளர். அது எந்த சந்தேகமும்